கொஞ்ச நாளாக நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம நாட்டுக்காக செய்ய வேண்டியது நினைக்கிறேன். நான் வந்து அரசியல் பேசலை, அதாவது என் நாட்டுக்காக உழைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்காக சொல்லலை. நான் இப்போ இருக்கிற அரசியல் விவாதங்கள்லாம் பார்த்தா உலகம் ஃபுல்லாகவே ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தன்னுடைய சொந்த லாபத்துக்காக நம்ம சமுதாயத்தையும் நாட்டையும் விட்டு கொடுக்கறது தான் பழக்கமாக போயிட்டுது. இது எல்லா நாட்டிலையும். இப்போ ஜெர்மனியில் இங்கிலாந்தில் அமெரிக்காவில் கூட எங்கேயாச்சும் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ ஹெவனில் பணத்தை போட்டு விட்டால் அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுவானுங்க. அதுவும் இந்தியாவில் நடக்கிறது, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா நடக்கிறதுலாம் ஒரு ஆச்சரியம் கிடையாது. எல்லா நாட்டிலையும், உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் நடக்குது. அதுதான் இப்போ பங்களாதேஷ், இப்போ அப்புறம் அந்த ஸ்ரீலங்காவெலாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அமெரிக்காவெலாம் இப்போ சரி பண்ணியிருக்குது. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு காரணம் தான். இப்போ அதே மாதிரி இப்போ ஜெர்மனியில் 4 நாளைக்கு முன்னே எலெக்ஷன்லையும் நிறைய ஊழல்வாதி அரசுங்களை தூக்கி போட்டாங்க. 20 வருஷமாக அவனுக்கு அடித்த கொள்ளைங்க அட்டு வழியாக நாட்டை வீணாக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இன்றைக்கி நான் இந்த பேசுறதுக்கு என்ன உந்தது என்னென்னா, காரணம் இன்னைக்கு அமித்ஷா கோயம்புத்தூரில் பேச பார்த்தேன். ஏன்னா திடீர்னு இந்த பாராளுமன்றம் வரையா இருக்கணும், அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது அதிகமாகுது குறைவாகுதுன்ற விவாதம் இருந்தது. அப்படி பார்க்கும்போது நினச்சி பார்த்தேன், அமித்ஷா பேச்சு கேட்டேன். அதில் வந்து அந்த அண்ணாமலையும் வந்து குறுக்கால விளக்கம் கொடுக்குறான் தமிழில். தாங்கி அப்புறம் வெளியே கொடுக்குறாங்க, பார்த்துருப்பீங்க வீடியோவில் இல்லை டிவியில் பார்த்துருப்பீங்க. அதில் தமிழ், அதாவது மொழிபெயர்ப்பை விட்டுட்டு இவன் விளக்கம் கொடுக்குறான். முதலோடு இப்போ சீட்டு அதிகமாக தான் வரும், எம்பி சீட்டு அப்படின்ட்டு. அந்த மொழிபெயர்ப்பை கரெக்டாக சொல்கிறான். அதாவது எல்லாருக்கும் ஒரே விதமான சதவீதம் தான் அதிகமாகும், யாருக்கும் எம்பி சீட்டு குறையாது. எவ்வளோ அறிவாளித்தனமாக சொல்கிறான் பாருங்கள். அப்படி பார்த்தா இப்போ தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியில் 2 சேர்த்து 40, 10%னா மேலே 4 எம்பி வரும். அதேமாரி உத்தரப்பிரதேசத்தில் 80 எம்பி, 10% அவனுக்கு 8 எம்பி வரும். அப்போ எண்ணிக்கை யார், அவனுக்கு டபுள் ஆகுது. நம்ம சொல்லலாம் அது ஒரு மக்கள் தொகை அடிப்படையில் தானே செய்கிறாங்க, சதவீதப்படி பார்த்தா அவனுக்கும் 10%, நமக்கும் 10% தானே வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனுக்கு 8 எம்பி அதிகமாக வரான். இப்போ கும்பல் அதிகமாக நம்ம 40 எம்பி போனால் கூட, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு 80 எம்பி இருக்கானுங்கன்னா பேச விட மாட்டானுங்க. இப்போ 88ன்னு வச்சுப்போ, இன்னும் மோசமாகும். ஸோ இவனுங்க சொல்கிற இதுதான் அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு பண்ணுற துரோகம். தன்னை காப்பாற்றியதுக்காக அவன் படித்தவன், அறிவு உள்ளவன், ஆனால் நேர்மையாற்றவன். இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா கட்சியும் நடக்குது. தான் சுயநலத்துக்காக தன்னையே வித்துடுறானுங்க. எவனும் புத்தியை ஒழுங்காக செயல்படுத்த சொல்கிறதில்ல. நான் அரசியல் இருந்தேன், ஆனால் ஜெயலலிதா செஞ்சது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏற்றுக்கலை சொன்னேன். உதாரணத்துக்கு எல்லாம் கூட நானுங்க இந்த வளர்ப்பு மகன் திருமணம் அப்படி இப்படினாலும் என்னை தனியாக கூப்பிட்டு தான் ஒரு மரியாதை கூப்பிட்டு தான் யாராக இருந்தாலும் போகலாம். அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும். நம்ம ஏன் அழையா விருந்தாளியை போய் காட்டிக்கணும்? அதாவது ஒரு கட்சிக்காரத்துக்காக, ஒரு தலைவன்றதுக்காக, அதெல்லாம் மானங்கட்டத்தனம். ஏன் அது மாதிரி, அதாவது ஒரு சுயமரியாதை இருக்கணும். யார் மரியாதை கொடுக்குறானோ அவனுக்கு போய் மரியாதை கொடுத்து செய்யணும். பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் கூப்பிடலாம், விட்டுட்டு போகணும். சரி, அவனுக்கு நமக்கு முக்கியம் இல்லைன்னா நமக்கு அவன் முக்கியம் கிடையாது. அந்த எண்ணம் வேணும். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு இப்போ புரியுதில்ல, நமக்கு 4 எம்பி கிடைச்சதுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 8 எம்பி கிடைக்கும். அது சரி கிடையாது. இந்த நம்பர் முக்கியம். அது ப்ரொபோர்ஷனேட். அதுதான் இப்போ அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா பண்ணதில் ஒரு ரிசர்வேஷனாக 50% இருந்தது. அதாவது 48% இருந்தது. பேக்வர்ட் கிளாஸ் 30%, அப்புறம் தாழ்த்தப்பட்ட 18 நினைக்கிறேன். அது மொத்தமாக 50 + 19 69% ஆக்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் கொண்டாடினானுங்க. அப்படி ஐயோ அப்படி இப்படின்ட்டு எல்லாரும். எனக்கே ஏன்னா ஒரு ஜெயலலிதா இருந்தாலும் பிராமினுக்கு ஜாதிக்கு நிறைய செஞ்சாங்க. அது இல்லைன்னு சொல்லலை. நம்ம முட்டா பசங்களுக்கு ஏதாச்சும் பொரியல் கொடுத்தா ஓடிடுவானுங்க. ஆனால் பிராமினுக்கு செய்யணுன்றது அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியும். பிராமின் ஏன்னா அது தவறாக சொல்ல, அவங்க அதிகாரம் இருக்க, அவங்க ஜாதிக்கு செய்கிறாங்க. அதான் நான் சொல்கிறது. நீ உன் ஜாதிக்கு செய்யணும், நீ அதிகாரத்தில் இருக்கணும், பதவிக்கு வரணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா கத்திட்டு கிடக்கலாம், நான் முந்திரி காட்டில் இருந்தவன் என்னை பண்ண முடியாது, மயிரப்படுங்க முடியாது, சும்மா பேசிட்டு உளறிட்டு கிடக்கலாம்.
சும்மா ஒரு கேஸ் போட்டு குண்டா சாக்கில் தூக்குள்ள போட்டாக்க அப்புறம் கேஜி கூத்தாடி அவர் வெளியில் வரணும். இது மாதிரி தான் நிலைமை. அதாவது அதிகாரம் இருந்தால் தான் அமைதியாக செய்யலாம் சொல்கிறேன். உன் ஜாதிக்காக இருந்தாலும் மதத்துக்காக இருந்தாலும். இப்போ மதத்துக்கு பிஜேபி செஞ்சிட்ருக்கானுங்க. அந்த அதாவது அந்த பர்சன்டேஜ் மாற்றின உடனே மொத்த ரிசர்வேஷன் 48% 69% போகுது நினைக்கிறேன். 50% இருந்தோம், 48% அது அதிகமாச்சு. அப்போ பேக்வர்ட் கிளாஸ் அப்போ வந்து மொத்தம் மெடிக்கல் சீட்டு ஒரு உதாரணம் சொல்லலாம் 1500 இருந்தது. அப்படி பார்த்தா ஒரு 30% பேக்வர்ட் கிளாஸ்னாக்கா 450 சீட்டு வரும். அப்புறம் 18% தாழ்த்தப்பட்டவர்கள் பார்த்தாக்கா அவங்களுக்கு 270 சீட்டு வருது. மீதி 52% ஓப்பன் குவாட்டா பொது அப்படின்னு பார்த்து பொதுவான பிரிவுன்னு பார்த்தா 780 வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டுருந்தோம் மொத்தம் 1500. இதை வந்து பேக்வர்ட் கிளாஸ் வந்து 30% 50% போச்சு. அதே மாதிரி சீட் எண்ணிக்கை அவங்க வந்து 3000-ஆவோ இல்லை 4000-ஆவோ டபுளுக்கு மேலே மாற்றினாங்க. ஓவரால் சீட்டை வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மீது பேரெல்லாம் மெரிட்டில் வர்றவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுக்காக, அதாவது உயர் ஜாதிலேருந்து வந்தவங்க மெரிட்டில் வந்தவங்கன்னா பாதிக்கக்கூடாது. அது சரியான கருத்து தான். என்ன செஞ்சாங்கன்னா, சரி இவங்களுக்கு வேண்டியது பர்சன்டேஜ் அதிகமாக வேணும், உயர்ந்த ஜாதியில் மெரிட்டில் படிக்கிறவனுக்கும் பாதிப்பு வரக்கூடாதுக்காக ஓவரால் நம்பரை சீட்டு அதிகமாக்கினாங்க. 3000 நினைக்கிறேன். 1500லேருந்து 3000 4000 எக்கச்சக்கமாக ஆக்கினாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ 3000 வச்சுக்கோம். 3000ல் 50%னாக்க 1500. ஸோ முதல்ல 450 பேர் பேக்வர்ட் கிளாஸில் போனோன்னா இப்போ 1500 பேர் போகிறோம். கிட்டத்தட்ட 1050 சீட்டு அதிகம். ஓகே பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, நிறைய ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருந்தவங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு மாற்றினாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க எஸ்சி எஸ்டி கோட்டை சீட்டு வந்து 270லேருந்து 570 மாறிச்சு, 300 மாறிச்சு. நான் சொல்கிறது 1500 சீட்டை 3000 மாற்றினான். இன்னும் 4500 மாற்றினா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஓப்பன் கோட்டாவில் வந்தது. பொது பிரிவில் 780 சீட்டாக இருந்தது, 930 சீட்டாக மாறிச்சு. அதாவது நான் சொல்கிறதெல்லாம் 1500லேருந்து அந்த மெடிக்கல் சீட்டை டபுள் ஆக்கினான். அவங்களுக்கு 150 சீட்டு அதிகமாக வருது முதலோட, 780லேருந்து 980. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும், ஆனால் அதை முட்டாள்தனம். இதை பிரிவு பண்ண பிறகு முட்டாள்தனம்னாக்கா இந்த பின்தங்கிய வகுப்பில் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கானுங்க. இப்போ வந்து சமூக சீர்திருத்தம் சமூக நீதிலாம் சொல்லணும்னா அப்போலாம் வாய மூட்டிகிட்டு இருந்தான். இந்த அநியாயத்தை தெரிஞ்ச அளவுக்கு தெரியற அளவுக்கு புத்தி இருந்தால் என்னன்னு தெரில, இல்லை அப்போல்லாம் வந்து தூக்கி ஜெயிலில் போட்டதில் இப்படியே ஜெயிலேருந்து வெளியில் வந்தால் போதும்னு நினச்சானுங்கன்னு தெரியல, வாய மூட்டிகிட்டு இருந்தானுங்க. எப்படி கைவிட்டானுங்க சொல்கிறேன். தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக எப்படி இப்போ சமூக நீதினு சொல்லலாம், இப்படி கைவிட்டானுங்க. 1991லேருந்து 96 அந்த முதல் ஆட்சி நடந்தப்போ இதெல்லாம் இப்படி பார்க்கும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி 10% இருக்கான்னு வச்சுக்க, அவனுக்கு வந்து 150 சீட்டு அதிகமாகுது வச்சுப்போம். 1500லேருந்து 3000 ஆகும்போது ஸோ அவனுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து 30லேருந்து 50% மாற்றினாலும் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு பார்த்தாக்க ஒரு 1000 சீட் அதிகமாக வர வச்சுப்போம். ஆனால் நிறைய ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலாம் பேக்வர்ட் கம்யூனிட்டியாக மாற்றப்பட்டது. ஓவரால் பார்க்கும்போது இப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டி எவ்வளோ இருப்பான், 80% மேலே இருப்பான். 90% கூட இருக்கலாம், 80% வச்சுப்போம். ஆனால் அவனுக்கு ரிசர்வேஷன் 50% தான். பேக்வர்ட் கம்யூனிட்டி எஸ்டி எல்லாமே சேர்த்து ரெண்டையும் சேர்த்தாலும் 70% கூட இன்னும் 10% குறைஞ்சபட்சம் 10% கம்மியாக இருக்கிறதா வச்சுப்போம். இல்லை 20 அதே வச்சுப்போம் பேச்சுக்கு. இதுக்கு தான் புத்தி இல்லைன்னு சொல்கிறது. அதாவது ஜெயலலிதா வந்து நல்லது செஞ்ச மாதிரி பேக்வர்ட் கிளாஸ்க்கெலாம் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டவர்கள் நல்லது செஞ்சால் கூட அந்த ஓப்பன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஓப்பன் குவாட்டாவில் ஓப்பன் மெரிட்டில் வந்தவங்கலாம் பாதிப்பு வராத மாதிரி பார்த்துட்டாங்க. அது நியாயம்தான். இப்போலாம் மெடிக்கல் ஒரு வருஷத்துக்கு 35,000 பேர் குவாலிஃபை ஆகணும். இப்போலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனே தேவையில்லை. ஏன்னா போதுமான ஆள் கிடைக்க மாட்டேறான். மெடிக்கல் காலேஜுக்குலேருந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஈவன் லா காலேஜு கூட. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் காலேஜ், எங்கே பார்த்தாலும் லா காலேஜ், யூனிவர்சிட்டி 175 யூனிவர்சிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னத்துக்கு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 யூனிவர்சிட்டி இருந்தாலே போதும். 5 யூனிவர்சிட்டி தான் இருந்தது 1985 நினைக்கிறேன், 90லாம் ஒரு 5-6 மேக்ஸிமம் 10 இருந்திருக்கலாம். இப்போ 180 யூனிவர்சிட்டி இருக்குது. என்ன பிரயோஜனம்? படிப்பை தரம் கிடையாது. ஒரே வழி என்ன, ரிசர்வேஷன். அதான் சொல்கிறேன், ரிசர்வேஷனால் எந்த பிரயோஜனம் கிடையாது இப்போதைக்கு. அப்போவே வந்து ரிசர்வேஷன் 50% 69% ஆக்கும்போது கூட பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் போதுமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல தான். அதுக்கு தான் இப்போ ஜாதி வாரி கணக்கெடுக்கணும்னு சொல்கிறவங்களாம் இந்த ப்ரொபோர்ஷனேட்
ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், ரிசர்வேஷன் இருக்கணும், அதான் அது சொல்கிறது. அதாவது ஜாதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ மக்கள் அத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கணும். இப்போ அமித்ஷா ஸ்டோரிக்கு வரேன். இப்போ அமித்ஷா அப்படி தான் செய்கிறான். அவன் வந்து ப்ரொபோஷனேட் செய்யலை, பர்சன்டேஜ் பேசுகிறான். ஏன்னா அதான் அவனுக்கு லாபம். சீட்டு குறையில, எப்படி டிப்ளமேட்டிக்காக சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு சீட்டு அதிகமாகும், ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு நிறைய சீட் அதிகமாகும், நமக்கு கம்மியான சீட் அதிகமாகன்றது இவங்களுக்கு தெரியல. அதாவது பாமர மக்கள் பூசி முயம்புறானுங்க. தெரிஞ்சவன் அண்ணாமலை போன்றவன்லாம் இந்த பாஜக இருக்கவன்லாம் துரோகிகள். தமிழின துணைகள் மட்டும் இல்லை, பல மாநிலங்களுக்கு, நல்ல முன்னேற மாநிலங்களுக்கு படிக்கிற மாநிலங்களுக்கு, மக்கள் தொகையை கம்மியாக இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் இது மாதிரி அரசியல்வாதிகள்லாம் துரோகிகள். ஏன்? ஒரு அல்ப பதவிக்காக இது சரியாக செய்ய மாட்டானுங்க, தட்டி கேட்க மாட்டாங்க. அதுதான் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இது ஒரு நோக்கம் கிடையாது, அது புரிய வைக்கிறேன். சதவிகிதம், அதாவது பர்சன்டேஜுக்கும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் இல்லையா வித்தியாசம். இப்போ ஜெர்மனியில் தான் இப்போ எலெக்ஷன்லேயும் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், எந்த பர்சன்ட் வருதோ அந்த ப்ரொபோஷன், அதுக்கு கரெக்டான ப்ரொபோஷன் அவங்க எம்பியாக மாற்றப்படுவாங்க கட்சிக்கு, ஒரு கட்சிக்கு இண்டிவிஜுவலாக. அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படின்வாங்க. எவன் அதிகமாக ஓட்டு வாங்குறானோ அவன் எம்பி கிடையாது. அதான் இங்கிலாந்து சிஸ்டம், அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே வந்து ப்ரொபோஷனேட், ஒரு கட்சி 30% ஓட்டு வாங்குச்சுன்னா அந்த 30% அந்த பார்லிமெண்ட்டில் சீட்டு ஒதுக்கப்படும். அது வந்து நம்பர் மாறும். இப்போ 30% மட்டும் இல்லை, அது வந்து 30% ஒரே டைமில் வராது. ஒரு 10 கட்சி இருக்குன்னா அதில் சில கட்சிங்க எல்லா கட்சியும் குறைஞ்சது 5% தாண்டணும். அந்த 5% தாண்டலைன்னா இந்த 30% வந்து உண்மையிலே பார்த்தா ப்ரொபோஷனல் பார்த்தா 40% கூட வரும். அதாவது 10 கட்சிக்கு பகிர்ந்துக்கிறத 5 கட்சிக்கு பகிர்ந்துக்கலாம். ஏன்னா 10 கட்சியும் 5% மேலே வரணும். அதில் 5 கட்சி தான் 5% மேலே ஓட்டு வாங்குதுன்னா மீதி 5 கட்சி கிடையாது, அது மீதி இவங்கெல்லாம் பங்கு போட்டுப்பானுங்க. இதுதான் நிறைய அந்த அறிவுபூர்வமாக சொல்கிறாங்கல்ல, விஞ்ஞானபூர்வமாக ஏமாத்துறதுன்னு, அதோட ஏமாத்துறது கிடையாது. முதல்ல சில ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சுயமரியாதை கிடையாது, நேர்மை கிடையாது, தன்னுடைய நாடு, தன்னுடைய மாநிலம், தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. தனக்கு இன்னைக்கு பொழுது போகுதா, இப்போ எல்லா கட்சிகளும் புரோஜனாத கட்சிகளாம் மாவட்ட செயலாளர், மாநில செயலர் பதவி வச்சுக்கணும், ரொம்ப எல்லாம் அசிங்கம். நானும் அரசியல் இருக்கும்போது எந்த கட்சி பதவி வேணாம்னு சொல்லிட்டேன், தேவையில்லாமல் தலைவலி. அதனால் எனக்கு ஒன்றும் பெருமையாக தெரியல. கொடுத்த கூட வேணான்ட்டேன் ஜெயலலிதா இருக்கும்போது. நான் பெருமைக்காக சொல்கிறேன். எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி என்னை கட்சி பதவி வாங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு அசிங்கமாக நினச்சேன் நான். சரி, அதை பற்றி பேசுவேனா, இது வரைக்கும் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு. அதாவது சதவிகிதம்ன்ற அளவில் பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசாங்கம் பண்ணுறது ரொம்ப தவறு. இந்த பார்லிமெண்ட்டு வரைய மறு சீரமைப்பு தவறானது. அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு உருவாக்கும். முதலோட சீட்டு அதிகமாகக்கூடும், ஆனால் கூட மீதி மாநிலங்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான சீட்டு அதிகமாக போகும் எம்பி சீட்டுக்கு. அது நமக்கு பட்ஜெட்லேருந்து, நம்ம வளர்ச்சியிலேருந்து மீதி எல்லாத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டை பாதிக்கும். அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வர மறுசீரமைப்பு, பாராளுமன்றத்து உறுப்பினருக்கான அந்த தொகுதிக்கான மறுசீரமைப்பு அநியாயமானது. அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது.